பெண்களின் பாதுகாப்பிற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த 13 அம்ச திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மர்ம நபரால் கொலை செய்யப்பட்ட சுவாதியின் வீட்டிற்கு மு.க.ஸ்டாலின் சென்றார். அங்கு சுவாதியின் குடும்பத்தினரை சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க.ஸ்டாலின், தமிழகம் அமைதி பூங்காகவா திகழ்கிறது என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறியிருப்பது வேதனை அளிக்கிறது என்றார். சென்னையில் வரிசையாக கொலைகள் நடைபெறுவதாகவும் தலைநகர் சென்னை கொலை நகரமாக மாறி வருகிறது என்றும் ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்ற ஒரு தவறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சரே பதிவு செய்திருப்பது வேதனைக்குரிய ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது 2013 அன்று பெண்களுக்குரிய பாதுகாப்பு சட்டம் 13 அம்ச திட்டங்களை வைத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அது செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் இது கொலை மாநகரமாக மாறிக்கொண்டு வந்திருப்பது உள்ளபடியே வீதியிலே வெளியிலே வரக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.